News7 தமிழின் மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் மோகன்ராஜ். இந்த நிகழ்ச்சியில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, முக்கிய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் பேசிய சுவாரஸ்யமான பயனுள்ள மேடை பேச்சுகளை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அப்படி முதல் முறையாக நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய வாசுகி அவர்கள் மற்ற கட்சிகளைப் போல எங்களுடைய கட்சி வாரிசு அரசியல் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். கீழவெண்மணி சம்பவம் நடந்தபோது எனக்கு 10 வயது இருக்கும். அது நடந்த விதம், அதே போல பின்னால நீதிமன்றம் அதற்கு அளித்த தீர்ப்பு, தினமணியிலே அந்த தீர்ப்பை படித்த நினைவு இன்றைக்கும் எனக்கு பசுமையாக இருக்கிறது. கோபாலகிருஷ்ண நாயுடு வசதியானவர், பணம் படைத்தவர், மிராசுதார், கார் வைத்திருப்பவர், இதெல்லாம் கோர்ட் தீர்ப்பு. ஆகவே அவர் இதை செய்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி அவர் விடுதலை செய்யப்பட்ட அந்த கோரமான நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருப்பவர்களுக்கு சாதகமாக அன்றைக்கு கிடைத்தது? இந்த உடைமை சமூகத்தை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் தான் பல நிறுவனங்கள் நீதிமன்றம் உள்பட இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற உண்மையெல்லாம் அந்த வயதிலே எனக்கு புரிய ஆரம்பித்தது. அடுத்து நான் கல்லூரியில் படிக்கும்போது சிம்கோ மீட்டர்ஸ் போராட்டம் திருச்சியில் நடந்தது. 135 நாட்கள் போராட்டம். நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சார மீட்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அன்றைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய அத்தியந்த நண்பர். இந்த சூழலில் தான் அந்த போராட்டம் இருக்கிறது. அவர்களுடைய தினக்கூலி அப்போ 1 ரூபாயோ என்னமோ, அதை ஏதோ 10 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு அந்த போராட்டத்தை முன்வைக்கிறார்கள். அந்த போராட்டம் துவங்கிய போது அந்த பெண் தொழிலாளிகள் மத்தியில் பேசுவதற்கு என்னுடைய அம்மா போனார், நான் கூட போனேன். அப்போ அந்த பெண்கள் பூரா என்ன சொன்னாங்கன்னா, போராட்டம் நாங்கள் இன்னைக்கு தொடங்குறோம். ஏன்னா எங்கள் அம்மா இது நீண்ட நாட்கள் நடத்த வேண்டிய போராட்டமாக இருக்கலாம், நீங்கள் தயாரிப்போடு இருக்கணும், உங்களுடைய குடும்பங்களோடு நீங்கள் கலந்து பேசுங்கள், குடும்ப உறுப்பினர்கள்லாம் அந்த இயக்கத்தில் சேரணுங்கிற முறையிலெல்லாம் பேசினாங்க. ஆனால் அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, நாங்கள் தொடங்குறோம், நீங்கள் பாருங்களேன், அடுத்த நாள் எம்ஜிஆர் இங்கே வருவார். ஏன்னா சினிமா பார்த்து வச்சுருக்காங்களா, கரெக்டாக சொன்னாங்க. அடுத்த நாள் எம்ஜிஆர் வருவார், எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவார், ஏன்னா இந்த முதலாளியும் அவருக்கு நண்பர், பேசுவது சுலபம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தோம். சினிமா வேற, நிஜ வாழ்க்கை வேற, அப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகாது சமுதாயத்தில். அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, அடுத்த நாள் 135 நாள் எந்த தலையீடும் இல்லை, யாரும் வரல. அப்போ 135 நாள் அந்த உறுதியான போராட்டம் தான் கடைசியில் அவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்து 1 ரூபாய் சம்பளம் 6 ரூபாயாக உயர்த்தப்பட்டது என்பதை பார்த்தோம். அப்போ அந்த போராட்டம் நிறைவுக்கு வந்த பிறகு அந்த பெண்களுடைய கூட்டம் ஒன்று நடந்தது. அப்போ அதுக்கும் போனோம். அப்போ எல்லாரும் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைச்சோம், சினிமா வேற வாழ்க்கை வேற, அந்த அரசியல் வேற இந்த அரசியல் வேறு என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது 135 நாள் போராட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த போராட்ட படிப்பினையை என்னால் உள்வாங்க முடிந்தது. ஆகவே தலைவர்கள் வீட்டு குழந்தை என்பதால் எந்த பிரச்சனை இல்லாமல் இயல்பாகவே இயக்கத்திற்குள் வந்துவிட முடியும் என்று இதர கட்சிகளில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் நிச்சயமாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தில் இல்லை. ஆகவே அத்தனையும் கற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியை நான் இங்கே முன்வைக்க வேண்டியிருக்கு. பொதுவாக மார்க்சியம் பொது உடைமை இயக்கம் என்கிற அதனுடைய தத்துவமாக இருக்கட்டும், அல்லது டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை போல ஒன் மேன் ஒன் ஓட் அது வந்துவிட்டது, ஆனால் ஒன் மேன் ஒன் வேல்யூ என்கிற நிலைமை இன்னும் வரவில்லை என்று அவர் இருந்த காலத்திலேயே குறிப்பிட்ட சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், புவியை நடத்து, அதை பொதுவில் நடத்து என்று பாரதிதாசன் சொன்னதாக இருக்கட்டும், அனைவரும் ஏதோ ஒரு கோணத்தில் நின்று வாய்ப்புகளும் வளங்களும் அனைவருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை முன்வைப்பதற்கு பிரயத்தனப்பட்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே அனைவருக்கும் பொது என்று வரும்போது அதிலே பெண்களுக்கும் உரிய பங்கு இருக்க வேண்டும். அதே போல வர்க்கம் என்று பார்க்கும்போது, சாதி என்று பார்க்கும்போது, பாலினம் என்கிற அடிப்படையில் வரக்கூடிய இந்த வேறுபாடுகள், இதனால் வரக்கூடிய ஒடுக்குமுறைகள், இதை தாண்டி நின்று
வாய்ப்புகளும் வளங்களும் அனைவருக்கும் உரியதாக மாற்றப்படுகிற ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கிற உருவாக்குகிற அந்த கடமை பெண்கள் இயக்கத்திற்கும் உண்டு என்கிற முறையில தான் இந்த கருத்தரங்கினுடைய கருப்பொருளை நம்ம பார்க்கணும். வன்முறை பல வகைப்பட்ட வன்முறைகள், ஆகவே போராட்டங்களும் பல வகைப்பட்ட போராட்டமாக அமைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ வன்முறைன்னு சொன்னா பாலியல் கொடுமைகள், அதே போல சாதிய ஒடுக்குமுறையால் வரக்கூடிய கொடுமைகள், மதவாதத்தினால் மதவெறியினால் வரக்கூடிய ஒடுக்குமுறை, குடும்பம் என்கிற அமைப்புக்குள் நாம் சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறை, அரசு நடத்துகிற வன்முறை, அது காவல்துறையாக இருக்கலாம், வனத்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவர்கள் மக்கள் மீது பெண்கள் மீது நடத்துகிற வன்முறை, அதே போல கருக்கொலை, சிசுகொலை, குழந்தை திருமணம், இப்படி பல விஷயங்களை வன்முறை பட்டியல்ல நம்மால இணைக்க முடியும். அப்ப இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது ஒண்ணு ஆணாதிக்கம். அதுல நமக்கு ஒன்றும் பெரிய கருத்து வித்தியாசம் இருக்காது. ஆனா இந்த ஆணாதிக்கத்தை ஒரு தத்துவமாக மாற்றியது நில உடைமை சிந்தனை. ஆகவே அந்த நில உடைமை சிந்தனைகளும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கப்படணும். முதலாளித்துவம் வந்த பிறகு நில உடைமையினுடைய மிச்ச சொச்சங்களை ஒழிக்காமல் அந்த நில உடைமை சிந்தனைகள் சொல்லுகிற பாகுபாடுகளை தன்னுடைய லாப வேட்கைக்காக பயன்படுத்துகிற ஏற்பாட்டை தான் முதலாளித்துவம் செய்தது. ஆகவே முதலாளித்துவ சமூக அமைப்பிலும் பெண்கள் சமமாக பார்க்கப்படவில்லை, தலித்துகள் சமமாக பார்க்கப்படவில்லை, பழங்குடியினர் சமமாக பார்க்கப்படவில்லை. இவர்களுடைய உழைப்பை மலிவாக பெற முடியும், லாபத்தை அதிகரிக்க முடியும் என்கிற அடிப்படையில் இந்த நில உடைமை சிந்தனையினுடைய தொடர்ச்சியை முதலாளித்துவம் பயன்படுத்தி கொள்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அங்க பெண்கள்லாம் உட்கார்ந்த உடனே நான் முதல்ல கேட்பேன், வீட்டில் நீங்க எங்க உட்காருவீங்க? நாங்க கீழே தான் உட்காருவோம். வீட்டில் உங்க வீட்டுக்காரர் எங்க உட்காருவார்? அவர் சேர்ல உட்காருவார். இனிமேல் அவர் கீழே உட்காரட்டும், நீங்க சேர்ல உட்காருங்கன்னு தான் நான் ஆரம்பிப்பேன். அப்புறம் கட்சி தோழர்கள்லாம் கூப்பிட்டு, நீங்க இப்படி சமத்துவத்தோட ஆரம்பிச்சீங்கன்னா அங்க கதை கந்தலாயிடும். நீங்க அவங்க பாதிக்கப்படுகிற அந்த பிரச்சனைகளை முதல்ல எடுத்து ஒரு உறவை உருவாக்கி நீங்க மாதர் சங்கம் கிளைகள் அமைத்து அடுத்தது நீங்க தத்துவார்த்த ரீதியாக விஷயங்களை பேசினா பரவாயில்ல அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஆண்கள் மத்தியில என்ன வந்ததுன்னா, நாங்க நடத்தாத போராட்டமா இடமலைப்பட்டி புதூர், எத்தனை வருஷத்துக்கு முன்னால என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த குரலில் இருந்த ஆணாதிக்கம் அதை என்னால மறக்க முடியல. நாங்க எவ்வளவோ நடத்தி பார்த்துட்டோம், எங்களால முடியல, நீங்கள்லாம் சேர்ந்து பண்ணிடுவீங்களா என்று சொன்னதோடு ஒரு சவாலும் விட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்க சிலையை நாங்க எங்க தெருவில் வைக்கிறோம் அப்படின்ட்டு அதை ஒரு சவாலா எடுத்து ராத்திரி பகல் பார்க்காம மாதர் சங்கத்தின் சார்பாக அலைந்து திரிந்து பெண்களை திரட்டி பலகட்ட போராட்டம் நடத்தி 8 தெருவிலையும் பைப்பை கொண்டு வந்து எல்லாத்துலயும் தண்ணி வந்தது. நான் போனேன் அந்த வெற்றி விழா நிகழ்ச்சிக்கு. நான் என்ன பேசுவேன்னு தெரியும். ஆகவே எங்க அம்மா என்ன சொல்லி விட்டாங்கன்னா, கொஞ்சம் அடக்கமா பேசு, நீ போய் எங்களுக்கெல்லாம் யாரு செலவு வைக்கிறீங்க, வாங்க வாங்க, நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் அது எப்படி நமக்கு முடியும்? அதனால அங்க போய் செலை வைக்கிறேன்னு சொன்னவங்க யாரு, வாங்க, நீங்க ஒரு செலை வைக்க முடியாது. ஏன்னா ஜனநாயக மாதர் சங்கத்துல 50 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். 50 சிலைக்கு 8 தெருவில் ரெடியா வந்துருங்க, வாங்க வாங்கலாம் கூப்பிட்டேன்னு வைங்க. ஆனா இதெல்லாம் நம்ம அனுபவங்கள் நம்மை பக்குவப்படுத்துகிறது, முதிர்ச்சி அடைய வைக்கிறது. வாசுகி அவர்களின் உரையை கேட்டோம். அடுத்ததாக சுபவீரபாண்டியன் அவர்கள் சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் தன்னுடைய பழைய கால ஆரம்ப கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அங்கே இருந்த காவலர்கள் கருப்பு சட்டை போட்டிருந்த காரணத்தால் என்னை உள்ளே அனுமதிக்க மறுத்து விட்டார்கள். எனக்கு தெரியாது, சட்டமன்றத்துக்குள்ளே கருப்பு சட்டையை அனுமதிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. பிறகு நான் அந்த காவலர்களிடத்தில் சொன்னேன், முதலமைச்சராக வந்திருக்கிற எங்கள் ஐயா தலைவர் கலைஞர் அவர்களே ஒரு கருப்பு சட்டைக்காரர் தான் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு அரை மனத்தோடு என்னை உள்ளே அனுப்பினார். ஆனாலும் கூட ஐயா முனுஆரி அவர்களினுடைய குடும்பத்தினரோடு எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. அவருடைய மூத்த மகனுக்கு எனக்கு அதிகமான பழக்கம் இல்லை. தம்பி ஆதிமாறனோடும் குமரகுருவோடும் அவருடைய தங்கை மகன்கள் கரிவாசியோடும் மாயதிரியோடும் சின்னையாவோடும் எனக்கு நீண்ட நாட்களாக நட்பு உண்டு. அப்படி மேதினி மூலமாகத்தான் ஒரே ஒரு முறை ஐயா அவர்களை நான் சந்தித்தேன். பிறகு இன்னொரு முறை அவர் அழைத்தார். 2 சந்திப்புகள் தான், 2ம் அரசியல் சார்ந்தவை இல்லை. அதனை நான் மலரில் எழுதியிருக்கிறேன். மயிலாடுதுறையிலே சென்னை சேருவதற்கு பயணச்சீட்டு இல்லாமல் நான் காத்திருந்த நேரத்தில்
மேதினி தன்னுடைய மாமா என்று ஐயாவிடத்தில் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி, என் நண்பர் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறார், சென்னைக்கு போக வேண்டும், வழி தெரியாமல் ஒன்றும் இல்லை, என்னோட வா என்று அழைத்தார். முதல் வகுப்பில் அவரோடு வந்தேன். ரொம்பவும் கூச்சப்பட்டு அவரோடு பேசி கொண்டு வந்தேன். முதல் வகுப்பில் அன்றைக்கு தான் நான் முதலாக பயணமும் செய்தேன். இப்படி ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அவரோடு மகிழ்ச்சியாக பேசி கொண்டு வந்தேன். காலையிலே ஒரே ஒரு தவறு செய்தேன், மாம்பழத்தில் இறங்கி விட்டேன். அவர் எழும்பூர் போனார். மாம்பழத்தில் இறங்கி வெளியே வருகிற போது தான் நினைவு வந்தது, என் கையில் எந்த பயணச்சீட்டும் இல்லை என்று. என்றால் அவரோடு நான் முதல் வகுப்பிலே வந்தேன். எனவே அதற்கு பிறகு ஐயா அவர்களே ஒரு முறை என்னை வீட்டுக்கு அழைத்தார். ஈழம் பற்றிய செய்திகளை சொல்லுப்பா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய பெருந்தன்மை புரிந்தது. வெறும் 30 வயது இளைஞன், எந்த விதமான அரசியல் தொடர்பும் இல்லாத ஒருவன் அவனை ஈழத்தை பற்றி சொல் என்று சொல்லி கேட்ட பெருமகன் அவர். சுப வீரபாண்டியன் அவர்களின் உரையை பார்த்தோம். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தா பாண்டியன் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதையும் பார்க்கலாம். வரிசையாக குடிசை போட்டிருந்த மக்கள் மத்தியிலே அவரை நான் சந்தித்தேன். அப்பொழுது அங்கே புதிதாக குடியேறிய அந்த மக்களுக்கு பட்டாவும் இல்லை, அவர்கள் சொந்தமாக வாங்குவதற்கு வழியும் இல்லை. குடியேறியவர்கள் சென்னையில் பல பகுதிகளில் அதுதான் நடந்தேறி இருக்கிறது. 60 நடந்தேறிய போது அவர்கள் வெளியேற்றப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும் இருந்தது. எச்சரிக்கையும் அரசிடமிருந்து வந்தது. நீங்கள் புறம்போக்கு நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறீர்கள், அனுமதி பெற வேண்டும், இல்லையில் அகற்றப்படுவீர்கள் என்ற நிலையும் இருந்தது. எனவே குடியிருப்பாளர்களை பாதுகாப்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கிய போது அதில் முன்னின்று அவர்களுக்கு இடங்களை பெற்று கட்டி முடிக்கிறவரில் காவலராக நின்றவர் முழு ஆகியவர்கள். அதில் ஒரு சிறு இடத்தை பிடித்து வீடு கட்டியவர் எங்கள் கட்சியின் தலைவராக இருந்த தோழர் ஜீவா. அவர் அந்த இடத்தை பெறுவதற்கும் உதவியவர் ஜீவா அல்ல, முழு ஆகியவர்கள் தான். ஜீவா அவர்களை அழைத்து சொன்னார், நீங்கள் எங்கும் ஓடுகிறீர்கள், உங்களுக்கென்று ஒரு இடம் வேண்டாமா? எனவே ஒரு இடத்தை உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், நீங்கள் அதை வீடு கட்டிக் கொள்ளுங்கள் என்றார். அந்த முறையிலே தான் தாம்பரவாசியானார் ஜீவா. அந்த தாம்பரத்தின் தலைவராக திகழ்ந்தார் முழு ஆகியவர்கள். நான் அதற்கு பிறகு ஜீவாவை பார்க்கிற போதெல்லாம் இவரையும் சந்திப்பேன். எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். ஆனால் பெரும்பகுதியான நேரம் ஜீவாவுடன் உட்கார்ந்து மணிக்கணக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரே, இது என்ன வேடிக்கையான மனிதர் என்று ஜீவாவிடமே கேட்டேன். அவர் சிறந்த அரசியல்வாதி, சிறந்த மனிதர் என்பதால் அவர் எங்கும் இருப்பார், எல்லோரும் மதிப்பார்கள் என்று ஜீவா எனக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்தார். இப்பொழுது தமிழ்நாட்டிலே நமக்கு சில பழக்க வழக்கங்கள், அது நல்லதா கெட்டதா என்பதையெல்லாம் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சொந்த தம்பியே அடுத்த கட்சியிலே இருந்தார் என்றால் அவருக்கு திருமணம் நடந்தாலும் போக மாட்டார்கள், துக்கம் நிகழ்ச்சி இருந்தாலும் போக மாட்டார்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லை கொஞ்சம் கவலையோடு பார்க்கிற போது தலை கவிழ்ந்து தமிழர் நிற்க வேண்டியிருக்கிறது. எதையும் இழக்கலாம், பண்பை இழக்கக்கூடாது. எதையும் இறக்குமதி செய்யலாம், எந்த நாட்டிலும் இருந்து பண்பை நம் முன்னோடிகள் விட்டு சென்றதில் இருந்துதான் பெற முடியுமே ஒழிய எந்த நட்பு நாளிடமிருந்தும் இறக்குமதியும் செய்ய முடியாது, நன்கொடையாகவும் பெற முடியாது. அடுத்ததான் நாம பார்க்க போறது இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய பேச்சு. இயக்குனர் வெற்றிமாறன் சமீபத்தில் நடந்த காகித கப்பல் இசை வெளியீட்டு விழாவில் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எடுத்து வச்சதே துரை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ லான்ச்சிருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து படம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதுவே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு துரை சார் எப்படி பழக்கம்னா, கதிரேசன் சார் பொல்லாதவன், நான் கதிரேசன் சார்கிட்ட கதை சொன்னேன். அவர் ஓகே பண்ணலாம், ஆனால் துரை சாருக்கு ஒரு தடவை கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் துரை சார் கூட இருந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் போயிட்டு துரை சார்கிட்ட கதை சொன்னேன். அப்போத்துலேருந்தே வந்து என்னென்னா, அவங்க 2 பேருமே, துரை சாரும் சரி கதிரேசன் சாரும் சரி, என்னை ரொம்ப கெடுத்துருக்காங்க. எப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு டைரக்டர் கதை எழுதுனா, ஓகே இது எத்தனை நாளில் ஷூட்டிங் எடுப்போம், இது என்ன பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் நம்மளும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணோம்.
அவங்க 2 பேரும் அதை கேட்கவே மாட்டாங்க. துரை சார் வந்து ஒரு இல்லை நீங்கள் கதை சொல்லுமா நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சொல்லுவார். அண்டு எனக்கு பொல்லாதவன் பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய பலமாக இருந்தார் எனக்கு அவர். எப்படின்னா ஆல் செட் அண்ட் டன் கதிரேசன் சார் வந்து ப்ரொடியூசர். ஸோ நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் எப்படியாவது ஒரு படத்தை நல்லா பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து அது ஃப்ரிக்ஷனாகவே மாறாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அதை பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூசர்கிட்ட எப்படி கரெக்டாக அதை வாங்கணுமோ அந்த ப்ரொடியூசரோட பட்ஜெட் அவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கும்ல. என்கிட்ட எதுவுமே கேட்கல, 2 பேருமே பட்ஜெட் எதுவுமே கேட்கல. நீ பண்ணு, உனக்கு என்ன வேணும், இது வேணுமா நாங்கள் தரோம், நீ பண்ணு, இப்படி பண்ணு, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறது துரை சார்கிட்ட வந்து அவரோட எனர்ஜி தான். நாங்கள் பொல்லாதவன் எடுக்கும்போது என்ன பண்ணோம், ஒரு ஆட்டோவில் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், புதுசான்னு இல்லை கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டி மேலே ஏற்றிட்டோம். அவருக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு அப்போ தெரியல. மாட்டு வண்டி மேலே ஏற்றிட்டோம். ஏற்றுனா அந்த ஒரு ட்ரெய்லரில் அதை ஒரு ட்ராலியில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரோட்டில் ஓட்டினோம். முதல்ல எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. வண்டியை ஏற்றி உட்கார வச்சு ஹீரோ உட்கார வச்சு கேமரா ஃபிக்ஸ் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா அப்படி போகுது. என்னன்னா சார் இது 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓடாது சார் அப்படின்றாங்க. இது எப்படிங்க நான் ஆட்டோவாக காட்டுறது, சார் இது அவ்வளோதான் சார் போவோம். இதுக்குள்ளே என்னாச்சுன்னா தனுஷ் பார்த்து க்ரௌடு அந்த கேகே நகர் ரோட்ஸில் ஃபுல்லாக 2 சைடும் கூட்டம் வந்துருச்சு. துரை சார் வந்து எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து வண்டிக்கு முன்னாடி ஓடி ஓடி கூட்டத்தை விலக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் எடுக்க முடியும் எங்களால் ஷாட்டு. சரி நான் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு அப்படி திரும்பி பார்க்குறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் பயங்கரமாக கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு துரை சார். அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 hours எடுத்தோம். அந்த 3 hours வந்து நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்க, எங்களுக்கு ஈக்குவலாக அவரும் ஓடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்தாரு. ஒரு மினிட் கூட சும்மா உட்கார மாட்டார். ஐ திங்க் அது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண அந்த ட்ரைனிங் நினைக்கிறேன், அவருடைய ட்ரைனிங் நினைக்கிறேன். அண்ட் ஹீ ஸ்டில் ஹேஸ் தட் எனர்ஜி. இப்போ என்னை ரிசீவ் பண்ணும்போதும் அதே எனர்ஜியோட அதே வேகத்தோடு தான் என்னை ரிசீவ் பண்ணார். அண்ட் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதோடவே இருப்பார். அண்டு பொல்லாதவன் அது என்னவா ஒரு ஃபைனல் ஃபிலிமாக இருந்ததோ அது அப்படி வர்றதுக்கு துரை சாருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நிறைய இருந்தது அந்த படத்தில். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு படம் எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் விஜயன் சாரோட உட்காந்து பேசி துரை சாரெல்லாம் வந்து நிறைய தைரியம் கொடுத்து நல்லா பண்ண வச்சாங்க. அண்டு இந்த நேரத்தில் அதுக்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதிரேசன் சார் எனக்கு மேடையில் இருக்கிறதால ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவர் வந்து எனக்கு ஜென்ரலாக கதிரேசன் சார் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து ஹி வாஸ் மை 6th ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி 3 ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினோம். ஒரு ப்ரொடியூசர் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், இன்னொரு ப்ரொடியூசரோட படம் ஷூட்டிங் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நான் ஒன்று வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நிறைய கட்ஸ் வேணும், அதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி இந்த மேடையில் வந்து காகித கப்பல் பற்றி பேசாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் மினிட். அண்ட் நட்டி ஆல்சோ வி நோ என்னோட முதல் படத்துக்கு அவரை வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு நான் கேட்டேன். அவர் போயிட்டு எனக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணி கொடுங்கன்னு. அந்த நேரத்தில் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட். பட் அந்த நேரத்தில் வந்து படம் பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசர் வந்து அந்த நேரத்தில் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் அது நடக்கலை. ஸோ அண்ட் முத்துராமன் சார் எப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பர்த்டேனா கூட விஷ் அனுப்புகிறாங்க. இந்த ஹியூமிலிட்டி கற்றுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் வரணும். அண்ட் நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு தடவை உங்கள் மெசேஜ் வரும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தை பற்றி பேசணும் போது அப்புக்குட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்னென்னா எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப கன்வின்சிங்காக அந்த இடத்துல இருக்கிறது. அவ்வளோ அந்த அழகர் சாமியின் குதிரையில் வந்து he added so much to that character. அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணார். ஒரு சாதாரணமாக சும்மா வந்து சிரிச்சா அவ்வளோ ரியலாக இருக்குது, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, எஃபர்ட் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் வாட் எவர் தட் வி சா இந்த ட்ரெய்லர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருந்தது. ஐ விஷ் த ஹோல் டீம், இயக்குனருக்கு வந்து இது 4வது படம், இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இந்த ஹோல் டீம்
வெற்றி பெறணும் அப்படின்றது வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் வெற்றிமாறனோட உரையை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் ஆகிய விஜய் சேதுபதி சமீபத்தில் நடந்த ரெக்க படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காரு. அப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, ரசிகர்களோட அன்பால் நான் நடுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, பஞ்ச் டயலாக் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காராம். அந்த சுவாரஸ்யமான உரையும் நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். செம்மையா இருக்கு. எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு நீங்க கத்துனதுல, சத்தியமா. இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல லைஃப்ல. இதெல்லாமே நீங்க கொடுத்தது, முதல்ல உங்களுக்கு நன்றி. இப்பதான் வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியோ லான்ச்சு. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த 2 வாரத்தில் இன்னொரு படம் வருது. இப்போ தான் தர்மதுரை போச்சு. எல்லோரும் எங்கே போனாலும் இதே கேள்வியை கேட்குறாங்க. ஒரே பதில் தான், இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஒரு படம் நடிக்கலாம் முடியாது, நம்புங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ ரிலீஸ் சில சமயம் இப்படி அமைஞ்சிரும். ஸோ ஆனாலுமே படத்தை ரசித்து அதை வேகமாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குற ரசிகர்களுக்கும் சரி, ஊடக நண்பர்களுக்கும் சரி, முதல்ல மிகப்பெரிய நன்றி. இல்லைங்க. அப்புறம் ரெக்க இதை பற்றி சொல்லணுன்னா, மூளை இது மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, இப்படிலாம் ஒரு 1008 கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஏடா ஒரு மிஸ் நானே அப்படின்னு ஒரு 1008 கேள்வி இருந்தது. முதல்ல தொடங்கினது முக்கியமான காரணம் வந்து சிவா கதை சொன்ன விதம் தான். எப்படியோ ஒன்று பண்ணுறாப்புல கையில், அப்படிலாம் காற்றுல படம் வரைஞ்சி ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. அது சிவா சொன்ன விதமும் அவர் கொடுத்த சவுண்டும் அந்த டயலாக் சென்ஸும் சரி, அந்த படத்து மேலே ஒரு பெரிய அட்ராக்டிவ் கொடுத்தது. ஸோ நானும் கணேஷும் படமெல்லாம் சொல்லுவோம், அவன்கிட்ட சொன்னேன், மச்சான் நான் படம் நல்லா இருக்குதாம்மா ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்ல. அப்படி தான் அந்த படம் ஆரம்பித்தது. முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் என்னையும் இந்த படத்தையும் கதையும் நம்பி தயாரிக்க முன் வந்த கணேஷ்க்கு முதல்ல நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் ரமோ, தேங்க்ஸ் ரமோ. இந்த படத்தில் டேய் ஏதாவது பேசியிருந்தேன், ஒரு மிஸ்ஸிருந்தா டேய் ப்ளீஸ்ரா. இல்லை படம் முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, நிறைய இடத்துல பஞ்சு டைலாக் பேசுறது தான். அதுக்கே ஒரு டைலாக் போட்டு காலி பண்ணாப்புல பஞ்சு நான். ஸோ சிவா அங்கேயே என்னை ஆஃப் பண்ணாப்புல. ஒரு ஆக்டரோட சென்ஸும் ஆக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை சிவா பார்க்குறாப்புல. இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் சிவா, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த முக்கியமான மனுஷன் கேஎஸ் ரவிக்குமார் சார். நான் அவருடைய படங்கள் பார்த்து அவரோட பெரிய ஃபேன். முக்கியமாக நான் தங்கமகன் பார்த்து அவரோட பெரிய ஃபேன். செம்ம பெர்ஃபார்மன்ஸு. நான் சமீபத்தில் இன்னொரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், அவர் கூட ஒர்க் பண்ணாங்க நான் எதிர்பார்க்கல. அவர் படத்தில் வந்து படத்தை ரொம்ப லைட்டராகவும் அழகாகவும் மாற்றுச்சு சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். சதீஷை பற்றி சொல்லணும்னா, முதல்ல இந்த படத்தில் என் கேரக்டருக்கு பேர் வேறையாக இருந்தது. சரி படத்தில் கேரக்டர் பேரை சிவான்னு மாத்திரம், சதீஷோட கால் ஷீட் கிடச்சிச்சு, நாங்கள் படம் பண்ணிட்டோம். சும்மா சொன்னேன். தேங்க்ஸ் ஸோ மச் சதீஷ் அண்ட் ஹரிஷ். அவ்வளோ பெரிய டான்ஸ் எல்லாம் இல்லை, இருங்க. ஸோ என் ஹீரோயின் லக்ஷ்மி, சத்தியமாக பேச முடியல. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இமான் சார் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ.
என்ன நேயர்களே, இந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் தலைவர்களின் மேடை பேச்சுக்களையும் சுவாரஸ்யமான சினிமா பிரபலங்களின் மேடை பேச்சுக்களையும் பார்த்தோம். இத்துடன் இந்த வார மேடை பேச்சு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரமும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.